ப்ரோ அவனாம் தப்பே இல்ல ப்ரோ. மரம் எப்படி இருந்துச்சுன்னா ஏகே அட்டாக் புட்டாக் சாமியை பார்த்துட்டா இப்ப மாறி அவுக்க போறான் அவன். அதான கதையே. ஐயோ அவங்க கிட்ட கேள்னா இது ப்ளூ சட்டை மாறாம ஒரு கடைறான் பைத்தியக்காரன். அவன் இடம் ப்ரோ தட்டுடு ப்ரோ. படம் மாசா இருக்கு. ப்ளூ சட்டை மாறலாம் பாத்தீங்கன்னா அவன் கிறுக்கு புண்டை உண்மையிலே அம்மத்தெல்லாம் ரிவியூ கொடுத்தாங்க, சூப்பரா கொடுத்தாங்களா. நான் திருவண்ணாமலை வரேன், திருவண்ணாமலை ராமபுரம் பார்த்துட்டு இப்ப இங்க ரோகில பார்க்க பார்த்துவாங்க. ரெண்டாவது படம் பார்க்க படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏவனா சூப்பர் படம் நல்லா இருக்கு. அப்படிதான் பேசுவார். ஈஸி குட் ரிவ்யூ. ஏன்னா மத்த மாதிரி காசு வாங்கிலாம் பண்ண மாட்டாரு அவர். எப்பவுமே எல்லா பத்தி கலைப்பார். இந்த படம் இங்க இல்ல நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஃபுல்லாவே இப்ப எல்லாமே ரெட்ரோ சாங் தான் கொண்டு வராங்க. லோகேஷ் கனகா ஆரம்பிச்சது அப்படியே ஒன்னா வருது. ஆதிராஜ் தான் போனதுல பண்ணார்ல மார்க் ஆண்டனியில ரெஃபரன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆல் ரெஃபரன்ஸ் கொரியன் ரெஃபரன்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்தனால இன்னும் படம் இதுவா இருந்தா ஏதாவது லாஜிக் இருக்கிற படம்லாம் இல்ல. இது நல்லா மசாலா படம். மசாலா பார்த்து லாஜிக் எல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு படம் இண்டஸ்ட்ரியும் ஓடி இருக்காது இவ்வளவு வருஷத்துக்கு. நம்ம இப்பதான் வந்திருக்கு அது இப்படிதான் இருக்கும். கதை இருக்கு, கதை இருக்குங்க. படம் மாசா இருக்குல்ல. கதை நினைச்ச படம் கதை இருந்து வழி இருந்து பிரேமிச்சு படம் இருந்தது ஒண்ணும் இல்ல. ஆனா இது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. சின்ன ஒரே ஆட்டம் பாட்டம் தொண்டை வலிக்கு சூப்பரா படம் நல்லா இருக்கு. படம்லாம் வேற லெவல் ப்ரோ. 10 மங்காத்தா ப்ரோ. இது மாதிரிலாம் தலையை பார்க்கவே முடியாது ப்ரோ. ப்ரோ அவர் எல்லாத்துக்கும் வன்மையா கத்துறாரு அவரு. இது மாதிரிலாம் படமே எடுக்க முடியாது ப்ரோ யாராலையும். ஃபேன் பை ஃபீஸ்ட் ப்ரோ. ப்ரோ கதை ஏன் ப்ரோ இல்ல எவ்வளவு கதை ப்ரோ இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ப்ரோ படம். ஃபேன் பை ஃபீஸ்ட் ப்ரோ. இது ஆதிக்கு வேற லெவல் பண்ணிட்டாரு ப்ரோ. படத்துல வந்து கதைலாம் இல்ல அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் சொல்லிருக்காரு. அவரே ஒரு போண்டா கதை அவர் ஒரு கதையை சொல்லி நினைக்கிறீங்க. நீங்க ஒரு கதையா கேட்டாலே போதும் தல ஸ்கிரீன்ல தல அப்படியே செதுக்கி வச்சிருக்காங்க தல. ஊரை பத்தி கதை இருக்க படம் ஓடாது. நம்ம ஆக்சன் போன படத்துல கதை இருந்துச்சு, ஆக்சன் இல்ல. அதனால நம்மால இந்த படம் ஃபுல்லா தெரிய விட்டாரு. ஆக்சன் மட்டும் எல்லா படமே வந்து உண்மைதான். கதை எல்லா படமும் ஆக்சன் இருக்க கூடாது. ஆக்சன் இருந்தா கதை இருக்காது. லாஜிக் ஒரு ஆள் எப்படி ஒரு 100 பேர் அடிக்க முடியும்? அடிக்கிற மாதிரி தான் கதையா இருக்காது. ஆமா தல அவர்னா வேற ஒருத்தர் ஆள பண்ணதா. அது வாலி படத்துல வர கேரக்டர் மங்க அதான் அவர் பண்ணது. அவரே போட்டுக்கிறாரு. நிறைய பேர் அவங்கவுங்க படத்தை எடுத்து கொலை கேவலமாகுது. இது அந்த மாதிரிலாம் இல்ல, தரமாகுது. ஆதிக்கு வேற லெவல் சம்பவம் பண்ணி வச்சிருக்காரு போல உள்ள. வேற லெவல் ப்ரோ. நேற்று 2 ஷோ, இன்னைக்கு ஒரு ஷோ. அஜித்துக்காக மனசாரா வந்தேன். சாட்டிஸ்பாக்சன் 100% சாட்டிஸ்பாக்சன். ரொம்ப சந்தோஷம். அவரோட ஒப்பீனியன். அவர் தனியால் நான் விட்டுனேன் தேவையில்லாதுன்னு. அவரோட ஒப்பீனியன் இதுல தான சொல்றாரு, ரிவ்யூவா சொல்றாருல. அவர் சொல்லட்டும். இது யாருக்காக படம்? எங்களுக்காக படம். நாங்க சந்தோஷமான்னு பாருங்க. அஜித் ஃபேன் சந்தோஷமான்னு பாருங்க. எல்லாருமே 100% சந்தோஷம், சாட்டிஸ்பாக்சன் இருக்குது. நான் ரொம்ப ஹாப்பி. படத்தை இன்னும் 3 அடி பார்த்தாச்சு. டைமுக்கு வச்சா இன்னொரு அடியும் பார்ப்பேன் எங்க அஜித் சாருக்கு. ரொம்ப நன்றிண்ணா. தளபதி ரசிகர் வந்தாரு. நான் வந்து பியூர் தளபதி ரசிகர் தலைவா. ஆனா படம் வந்து தரமா இருந்துச்சு. தரமான ஃபேன் பாய் சம்பவம். இது ஒன் ஆஃப் தரமான ஃபேன் பாய் சம்பவம். இறங்கி சொல்லிருக்கேன் போல. நான் மறந்துனே ஒரு சீனுக்கும் அட்டாக்கு புட்டாக்கு தான். நான் தலை ஃபேன் தான். பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரீட் தலைவா. விஷுவல் ட்ரீட். இது ட்ரீட். டைரக்டர் வந்து தலையை எந்தெல்லாம் எப்படிலாம் மாசா காட்டலாம் அப்படின்ற மாதிரி படத்தை எழுதி எடுத்துருக்காரு. சூப்பர் படம். சீன் பாக்குறோம், ரசிச்சு எடுத்துருக்கா போல. ஒரு பியூர் ஃபேனால மட்டும் இந்த மாதிரி பண்ண முடியும் தலைவா. சாதாரண டைரக்டர்ல எடுக்கவே முடியாது. பியூர் ஃபேன் சம்பவம் ரசிச்சு எடுத்திருக்கான். ஒரு சீனும் ரசிச்சு எடுத்திருக்கான். எல்லா சீனும் முடிச்சுது. எப்படி சொல்றது, இந்த பர்டிகுலர் சீன்லாம் இல்ல, எல்லா சீனும் முடிச்சுது. லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல தெரிச்சுனாங்க. அந்த கார் சுத்துறதுலாம் சொல்ல முடியல சார். தலை வந்து ஹாலிவுட் ரேஞ்ச் அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாசான இது. ஹாலிவுட் லெவல்ல தான் இருந்துச்சு கேங்ஸ்டர் மூவில. அந்த ஃப்ரேம் அப்படியே இருந்துச்சு தலைவா. மாஸ். இந்த ஏகே வந்து இப்போ வந்து அந்த வின் டீசல் இந்த மாதிரி கேரக்டர் கூடலாம் வின் டீசல் ஜான்விக் ஓரமுடன் சொல்றேன். கம்பேரிசனே இல்ல. ஏகே தான் டாப். இன்டர்நேஷனல் டான்குள்ள கொலா பண்ணிருக்காரு படத்துல. ஏகே எல்லாரும் இருக்காங்க படத்துல. ஏகே ஜான்விக்ல சேர்ந்து வேற மாதிரி நான் படம் சரியான படம். செம்ம சாட்டிஸ்ஃபைடு. ஐ அம் ஓவர்வெல்ம்டு. ஓகேவா? இதுக்கப்புறம் வார்த்தையே கிடையாது. இந்த ஒரு படமே போதும். தளபதி ஃபேனாவே சொல்றேன். தலை ஃபேன்ஸுக்கு இது போதும் தலைவா. செம்ம ட்ரீட். அச்சோ, அதுவும் இந்த மெயின் ஸ்கிரீன் டிக்கெட் கிடைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஏன்னா கொஞ்சம் சேர் பண்ணி கொடுங்களா? இது கொஞ்சம் அதனால ருக்மணி டிக்கெட் கிடைக்குதா? கிடைக்கல. நானே காசு ஆமிட்டு பிச்சை எடுத்து கொடுத்துக்கிறேன். இது எங்கன்னா மெயின் ஸ்கிரீன்ல டிக்கெட் கிடைச்சா நல்லா இருக்கும். பாக்கணும் தெரியா. இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் ஷோவே பார்த்தோம். இதெல்லாம் இல்லைன்னா வச்சுங்களேன் ரொம்ப போக இந்த மாதிரி ட்ரீட்டா இருக்காது படம். ஃபர்ஸ்ட் செகண்ட் இது மாதிரி பார்த்தோம். தரமான இல்ல இங்க பாருங்க. நீங்க காசு இல்ல, எனக்கு காசு இல்லாம துடிச்சுக்கிறேன் நானு. காசு இருந்தா டப்புன்னு போயிடுவாங்க. ஜான்விக் கொலை பண்ணி டமால் டிமின்றாங்க. ஜான்விக் ஏகே எல்லாம் சேர்ந்து. ஜான்விக் எல்லாம் எதுவும் கிடையாது. ஏகே தான். அவர் போயிட்டாரு. அவர் எங்கேயோ போயிட்டாரு.
லுக் எல்லாம் வந்து வேற லெவல்ல வந்து லுக் 1008 லுக் வருதுண்ணா அதுல. ஒரு லுக்கா 2 லுக்கா எல்லா லுக்கும் பயங்கரமா இருக்கு. ஏகே விண்டேஜ் லுக்னு ஒண்ணு காட்டுறானுங்க. ஐயோ வேற மாதிரி விண்டேஜ் லுக்ல மாசுனா பாக்கல, எல்லாரும் வந்து பாக்கலாம். ஃபேமிலி படம். அதான் ஸ்பாயிலரா இருக்கும். நான் த்ரிஷா சிம்ரன் வரதா சொல்லிட்டேன்னா அப்புறம் வேற கதை பார்த்து லாஜிக் பார்த்து படத்துக்கு வராதீங்க சொல்றேன். லாஜிக்கே கிடையாது இந்த படத்துல. ஃபேன் பாய் ஃபேன் கேர்ள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. இதுல வந்து கதை அவரே சொல்லவே இல்ல ப்ரோ. இது கதைக்கான படம் கிடையாது. வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவீங்க. அதை பார்த்து வராதீங்க. கதைலாம் எதுவுமே கிடையாது. பையன் சென்டிமெண்ட் அவ்வளவுதான். அதை தவிர்த்து கதைன்னு படத்துக்குலாம் வராதீங்க. எதுவுமே அதெல்லாம் ஓவர் டெக்லாம் பண்ணல. எந்தெந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிருக்காங்க. ஜிவியோட மியூசிக் தெரியவே இல்ல. அவரை வேஸ்டா இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சூப்பரா இருக்கு. ஓகே அவரோட மியூசிக் சொல்லிட்டு அதான் திரையரங்கம் செதறணும் அந்த பாட்டை தானே பாடிக்கிட்டே வரோம். அது எதுவுமே ஓவர் டேக் பண்ணல. எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு டைலாக் தான் வந்தது, நண்பா வெயிட்டிங் அது சொல்லிட்டு. எனக்கு அவ்வளவா கனெக்ட் ஆகல. எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு சொன்னாங்க. ஏன்னா நான் தலை ஃபேனு, எனக்கு கனெக்ட் ஆகல. அவங்க ஃபேன்ஸ்க்கு அதை ரசிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. ஸ்டோரி மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. மிச்சபடி படம் சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அவனால தப்புனே இல்ல ப்ரோ. படம் சூப்பரா இருக்குது. நல்லா இருக்கு படம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. படம் வேற லெவல்ல தரமா இருக்கு. தொண்டை கட்டிச்சு பாருங்க. கடவுளே அஜித், கடவுளே அஜித். வரல அஜித் தான் வந்து அவனுக்கு இப்ப போயிட்டு ரெட் டிராகன் ட்ரெஸ் பண்ணி மறுபடியும் அவரு வைப்போம். படம் வேற மாதிரி இருக்குது. பழைய தலைய பாக்கலாம் நீங்க. வேற மாதிரி இருக்குது. செம்ம சீனா இது. ஒவ்வொரு படமும் சும்மா ரகமா இருக்குது. செத்திக்க வச்சுக்கிறா போல. வேற லெவல்ல பாக்கலாம் நீங்க. ஸ்கிரீன் தான் நல்லாவே இல்ல, மொக்கையா இருக்குது. வேற ஸ்கிரீனை பாக்கலாம். நம்ம சும்மா சொல்றாரு தலை. படம் எதுக்கு நம்ம தலைய பாக்குறோம். நம்ம ஸ்கிரீன் பிரசன்ஸ் வேற லெவல்ல. எச்சில ஒரு இல்ல எல்லாம் தப்பு ப்ரோ. வந்து பாக்க படம் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. செம்ம மாஸ். அதான் ப்ரோ மாஸ். இப்போ ட்ரெண்ட் தான் ப்ரோ. இப்போ நம்ம பேண்ட் சட்டா பேங்க் பேர்லாம் போடுறோம். அதெல்லாம் பழைய ஓல்டு ஸ்டைல். அதெல்லாம் ட்ரெண்ட். இப்போ அந்த மாதிரி தான் ட்ரெண்ட். இப்போ பிடிக்கலன்னு சொல்றோம். படம் எடுக்கிறதே ஒரு ரசிகர்களுக்காக தான். ரசிகர் எல்லாருமே பிடிச்சிருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் நான் ரீமேக் சாங் போட்டா போடலாம். வேற லெவல்ல இருக்குது. நீங்க தான் ரீமேக் சாங் போடணும்ன்றீங்க, பழைய தலையை பாக்கணும்ன்றீங்க. அப்புறம் எது பண்ணாலும் நல்லா இல்லன்றீங்க. அப்புறம் எப்படிதான் படம் எடுத்து நீங்களே சொல்லுங்க. வேற லெவல்ல இது படம். படம் ஹிட் சூப்பர், சூப்பர் ஹிட், ஹிட் சூப்பர், சூப்பர் ஹிட், சூப்பர் ஹிட், ஹிட் சூப்பர், இப்போ சூப்பர் ஹிட், சூப்பர் சூப்பர் ஹிட். அவன் கிடக்குறாங்க. தலைய பாருங்க. நான் 2வது வாட்டி பாக்குறேன் படத்தை. பயங்கரமா இருக்குண்ணே. இன்னொரு வாட்டி கூட வந்து பாக்கலான்னு. அவனுக்கு கிடைக்கிறானுங்கண்ணே. நல்லா தானே இருக்குது. ப்ளூ சட்டை மாறாம ஒரு கிடைக்கிறான் பைத்தியக்காரன். படம் வேற லெவலு. தலை ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட் ப்ரோ. செம்மையா இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதோட சூப்பரா இருக்கு ப்ரோ படம். தலை ஃபேனுக்கு செம்ம கட்டி தொண்டையே போச்சு ப்ரோ. செம்ம ப்ரோ. அதர் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தாங்கன்னா பொறாம படுவாங்க ப்ரோ படத்தை பார்த்து. உண்மையா சொல்றேன். தலை இப்படி நடிப்பாரான்னு அவங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. செம்ம படம். வேற லெவல் தலை. வேற லெவல் பக்காவான கடவுளே. அவன் சொல்றான் பைத்தியக்காரன். அவன் நல்லா சொல்றான். அவன் அவன முதல்ல படம் எடுக்க சொல்லுங்க. அவன முதல்ல ஸ்கிரீன்ல வந்து பார்க்க சொல்லுங்க. வந்து பார்க்க சொல்லுங்க. அவன ரசிகர்கள் பாருங்க. தொண்டை தடியில வீணா போச்சு. கத்தி தொண்டையே போச்சு தலை. 10 வருஷம் கழிச்சு என் தலை படத்தை நிம்மதியா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். தலை தொண்டை வலிக்குது தலை. கடவுளே அஜித். ஆதிக்கு பார்த்தா காலில் வந்து கூப்பிடுவேன். படத்தையே வந்துக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ. படம் வெறியா இருந்துச்சு ப்ரோ. ஃபுல்லா படம் வந்து மாசா இருக்கு. ஃபுல் என்டர்டெய்னர். யூ கேன் கால் யூர் ஃபேமிலி. எல்லாருமே இந்த யோசிப்பாங்கல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்காங்க, கெட்ட வார்த்தைலாம் வரும், அதெல்லாம் பார்க்கவே வேணாம். வெறியா இருக்கு படம். யாரு வேணா வந்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. 90s கிட்ஸும் வரலாம், 2000 கிட்ஸ்க்கும் புரியுது. நானும் 2K கிட் தான். ஆனா எனக்கே புரியுது. ரெஃபரன்ஸ்லாம் 90s ரெஃபரன்ஸ்லாம் எனக்கே புரியுது. சிம்ரன் வராங்க, இந்த மாதிரி நிறைய வருது இல்ல, அதெல்லாம் நிறைய அவங்களுக்கு நஸ்டால்ஜியா கொடுக்கும். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் இன் தட் ரெஸ்பெக்ட். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி என்டர்டெய்னிங். யூ ஷுட் கம். கம்ப்ளீட்லி யூ ஷுட் கம். ஸோ டெஃபினெட்லி யூ ஷுட் ட்ரை இட் அவுட். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. கத்தி போயிடுச்சுண்ணா தொண்டை. நான் லாஸ்ட் இன்னொரு லுக் வரும் பாருண்ணா. தலை லுக் அவள் தான் லாஸ்ட். செம்மையா இருக்குண்ணா. தலைதான். யாருமே கிடையாது. எல்லாமே தலை. செம்ம படம். கண்டிப்பா தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தே ஆகணும். தியேட்டர்ல பார்த்தா தான் நல்லா இருக்கும். தியேட்டர்ல பார்த்தா, வீட்டுல பார்த்தாலாம் அந்த இதெல்லாம் இருக்காது. இல்ல இப்ப நாளைக்கு வர போறேன்னா. இப்ப டிக்கெட் இல்ல, நாளைக்கு வரலான்ட்டு. நல்லா இருக்கு ப்ரோ. படம் செம்ம ட்ரீட் எல்லாருக்குமே. தலை ரசிகர்கள் எல்லாருமே. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி படம் வந்ததே இல்ல. ஸோ பார்த்துக்கோங்க, எல்லாம் செம்மையா இருந்துச்சு படம். அதுக்காகவே நாங்களாம் வந்துருக்கிறோம். செலிப்ரேட் ஆவா தேட்டரிலே கொளுத்தி விட்டுருக்கலாம் போல, அந்த மாதிரி இருக்குது படம். செம்மையா இருந்துச்சு.
ஃபெஸ்டிவல் டைம்ல இருந்தா இதோட நம்மளுக்கு படம் வர வேண்டியதான் ப்ரோ ஃபெஸ்டிவல். நம்மளுக்கு செம்மையா இருந்துச்சு படம், செம்மையா போகும், செம்மையா இருந்துச்சு. எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாமே செம்மையா இருந்துச்சு படத்துல. ஒரு லுக்லயும் ஜாலியா செம்மையா காட்டிருக்காங்க.